Hey everyone, welcome back to Infinity Max Solution. This is part 5 of continuity and differentiability. Today video we are going to solve exercise 5.1 sum 13, 14, 15, 16 with simple and clear step-by-step explanation. So stay focused and practice each problem along with me. Let's begin today's sections. Chapter 5, exercise 5.1, 13 to 16. Okay, 13 sum. This is very important formula. Just 5.1 full exercise sum. Left hand limit, right hand limit, function value மூணுமே ஈக்குவலான்னு பார்க்க போவோம். Left hand limitனா limit extends to c minus c plus right hand limit equal to function value. Most of the sum at some value கொடுத்துருவாங்க. But அப்படி கொடுக்கலன்னா இங்க இருக்க லிமிட் எங்க ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்க. அப்போ at x equal to 1. ஓகே, சரி. சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக அதை எழுதிடுங்க, கொடுக்கலன்னா அந்த லிமிட்டை பிடிச்சி எழுதுங்க. ஓகேவா, லிமிட்டை பிரித்து அதை எழுத போகிறோம். இப்போ சொல்யூஷன்ஸ் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் LHL லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அப்போ லிமிட் x tends to 1 minus f of x. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா இதில் இந்த ஒரு இடம் தான் டவுட்டாக வரும் எல்லாருக்குமே. ஸோ நம்ம ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிடலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது 0, இது 1, இது 2, இது -1, இது -2. ஓகேவா, இப்போது இங்கே ஒரு கோடு வரையும். இப்போது 1லேருந்து சம் அமௌண்ட் மைனஸ் ஆயிருக்கு. அப்போ இதுதான் லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்ட். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட்டு அப்போ லெஃப்ட் ஹேண்ட்னா 1லேருந்து சம் அமௌண்ட் மைனஸ் ஆயிருக்கு. அப்போது 1 தான் பெருசாக இருக்கணும், அதை விட சின்னதாக இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட். இங்கே பாருங்கள், 1 பெருசாக இருக்குது, அப்போ எக்ஸ் அதை விட சின்னதாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து x minus 5. அப்போ ரைட் ஹேண்ட் வந்து x plus 5. ஸோ லிமிட் x tends to 1, f of x பலனா எழுதணும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டுக்கு, x minus 5 equals to 1 minus 5 equals to -4. Next, RHL limit x tends to 1 plus f of x equal to limit x tends to 1 plus 1 மாறிடுது. ரைட் ஹேண்ட் லிமிட்னு அர்த்தம் 1 விட பெருசாக இருக்கிறது. அப்போ ஃபங்க்ஷன் வந்து x plus 5 implies 1 plus 5 equal to 6. therefore கொஸ்டினை கேட்டிருக்காங்க பாருங்க, கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க. f of x is not continuous at x equal to 1. அவ்வளோதான். ஓகேவா, இந்த எக்ஸசைஸ் 5 ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் போட போகிறோம். நெக்ஸ்ட் சம். இந்த சம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா, ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ பாருங்களேன், 3 இங்கே இருக்கா, இங்கேயே இருக்குது கரெக்டாக. அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இருக்கும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் இருக்குது. அதே மாதிரி 1 பாருங்கள், இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இருக்கும், ரைட் ஹேண்ட் லிமிட்டும் இருக்குது. பட் 10க்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் தான் இருக்குது, ரைட் ஹேண்ட் லிமிட் இல்லை. 0க்கு ரைட் ஹேண்ட் லிமிட் தான் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இல்லை. ஸோ அப்போ நம்ம 0வையும் 10ஐயும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ நம்பர் லைன் வரையலாம். இங்கே 0, 1, 2, இங்கே -1, -2, எக்ஸ்ட்ரா 3 இருக்கிறதுக்கா. சும்மா இது வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். ஓகே, இது எக்ஸாம்பிளில் போடணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு. இப்போது 1க்கு நேராக ஒரு மார்க், அதுமாதிரி 3க்கு நேராக ஒரு மார்க். ஓகே, ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ் தான். இப்போ நல்லா பாருங்கள், இதில் எக்ஸு இதில் பாருங்கள் 1 தான் பெருசாக இருக்குது, எக்ஸுனா இருக்குது 1 விட சின்னதாக இருக்குது. அப்புறம் என்ன அர்த்தம், இந்த நம்பர் நாவாக இருக்கலாம், 2ஆக இருக்க முடியுமா? இல்லை, ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஃபால்ஸ் ஆகிடும். அப்போது இது 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம்.
அப்போ இங்க வந்து 3ன்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது கரெக்டா? இப்போ ஒன்னோட ரைட் ஹேண்ட் லிமிட்ல ஃபங்க்ஷன் வந்து 4ன்னு வருது. ஓகே, அதே மாதிரி இங்க பாருங்க 3ல பாருங்க 3 தான் பேசுறதுக்கு எக்ஸல் அடிஷனாக தான் இருக்கு. அப்போ இங்க இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து 4ன்னு வருது 3க்கு, இங்க வந்து 5ன்னு வருது 3க்கு. ஓகேவா? அப்போ இது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது ரைட் ஹேண்ட் லிமிட், இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், இது ரைட் ஹேண்ட் லிமிட். ஃபர்ஸ்ட் அட் x equal to 1ல பார்க்கலாம் கண்டினியூஸன்ட்டு. அப்போ LHL limit x tends to 1 minus f of x equal to limit x tends to 1. ஒன்னோட சின்னதாக இருக்க நம்பர் இருக்கு 3 இருக்கு, இல்லை x வேல்யூவே இல்லை, அப்போ ஆன்சர் 3. அப்போ RHL limit x tends to 1 plus f of x equal to இருக்கும் limit x tends to 1. அப்போ இங்க 4 வந்திருக்கும் ஃபங்க்ஷன், ஆன்சர் 4. ஓகே, இதுல என்ன தெரியுது? LHL not equal to RHL implies continuation கேட்டிருக்காங்க. f of x is not continuous at x equal to 1. நெக்ஸ்ட் சம், இதுலேயே இன்னொரு சம் இருக்கு. ஓகேவா? என்னன்னா at x equal to 3 பார்க்க போறோம். அதே மாதிரி left hand limit equal to left hand limit limit x tends to 3 minus f of x equal to 3 minusனா 3 வந்து சின்னதா இருக்குது. அப்போ ஃபங்க்ஷன் வந்து limit x tends to 3 4, ஆன்சர் வந்து 4. அதுவே RHL limit x tends to 3 plus f of x equal to limit x tends to 3 f of x வந்து 5 equal to 5. therefore என்ன வந்திருக்கு? LHL not equal to RHL. therefore f of x is not continuous at x equal to 3. 3லையும் பாருங்க, அப்போ 1லையும் கண்டினியூஸ் இல்லை, 3லையும் கண்டினியூஸ் இல்லை. ஓகே, கொஸ்டினில் வந்து கண்டினியூஸான்னு கேட்டிருக்காங்க, அதனால நாட் கண்டினியூஸ் சொல்லியிருக்கேன். சப்போஸ் கொஸ்டினில் வந்து டிஸ்கண்டினியூஸான்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ f of x தான் வந்திருக்கும். f of x is discontinuous at x equal to 1 அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ இந்த வேர்டு நம்ம ஃபைனல் ஆன்சரில் வந்துடணும். ஓகேவா? கண்டினியூஸா இல்லை நாட் கண்டினியூஸ், அப்போ இந்த இடத்துல டிஸ்கண்டினியூஸ் போடாதீங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்க. இப்போ 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் இருக்கா? இருக்கு. 1க்கு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் இருக்கா? இருக்கு. ஓகே, சூப்பர். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நம்பர் லைன் வந்துருங்க பெஸ்ட். ஓகேவா? இங்க 0, இங்க 1, இங்க 2, இங்க -1. இங்க 0க்கு நேராக ஒரு கோடும் 1க்கு நேராக ஒரு கோடும் வரைஞ்சிக்கலாம். இது சாரி -1. இப்போ 0லேருந்து சம் அமௌண்ட் மைனஸ் ஆயிருக்கு. அப்போனா 0 தான் பெருசாக இருக்கணும், அந்த எக்ஸ் சின்னதாக இருக்கணும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இங்கே இருக்கு, 0ஓட ரைட் ஹேண்ட் லிமிட் இங்கே வருது. அதுமாதிரி 1ஓட லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இங்கே வருது, 1ஓட ரைட் ஹேண்ட் லிமிட் இங்கே வருது. இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிச்சுன்னா சம் ஈஸியாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல ஓகேவா? LHL பார்க்கலாம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 minus f of x equal to limit x tends to 0. அப்போ என்ன வேல்யூ? 2x. சப்ஸ்டிட் பண்ணால் 0. அதே RHL பார்த்தீங்கன்னா limit x tends to 0 plus f of x limit x tends to 0. f of x வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கு ஃபங்க்ஷன் 0 தான், 0 சப்ஸ்டிட் பண்ணாலும் 0 தான். இப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ 3 பார்க்கணும், ரெண்டுமே ஈக்குவல் தான். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ பார்க்கணும் x equal to 0ல. அப்போ x equal to 0ல எது எடுக்கணும்? இங்கே தான் லெஸ் தான் ஈக்குவல்னு இருக்கு. அப்போது f of x equal to 0, f of 0 equal to 0 implies f of x is continuous at x equal to 0ல கண்டினியூஸாக இருக்கு. அது ஓகே நமக்கு. இப்போ
நெக்ஸ்ட் ரெண்டாவது x equal to 1ல பார்க்கலாம் கண்டினியூஸாக இருக்குன்ட்டு. முதல் LHL பார்க்கலாம். ஈஸி தான். லிமிட் x tends to 1 minus f of x equal to limit x tends to 1 f of x ஓட வேல்யூ வந்து என்னது 1 minus க்கு 0, ஆன்சர் வந்து 0. RHL limit x tends to 1 plus f of x equal to 1 plus என்ன வந்திருக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ, அப்போ லிமிட் x tends to 1 4x equal to 4 implies LHL not equal to RHL. Therefore f of x is not continuous at x equal to 1. 16 sum அதே மாதிரி தான். minus 1 கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. இங்கே சப்போஸ் இங்கே 0, இங்கே minus 1, இங்கே plus 1, இங்கே 2, இந்த இடத்துல minus 2. கரெக்டா? சரி, ஓகே. எங்கெங்கே மார்க் பண்ணலாம்? -1ல் ஒரு மார்க்கு, +1ல் ஒரு மார்க். ஜஸ்ட்டு உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இப்போது -1 தான் பெருசாக இருக்கும், அதுக்காக எக்ஸ் சின்னதாக இருக்கணும். அப்போனா இங்கே என்ன ஃபங்க்ஷன் வேல்யூ, இங்கே -2, இங்கே 2x, இங்கே 2x, இங்கே +2. கரெக்டாக? ஈஸியாக 1 மார்க் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் அப்போது அட் x equal to -1ல் பார்க்கலாம். அப்போ லிமிட் x tends to 1 minus f of x, இது பேர் என்னது LHL equal to limit x tends to 1 f of x என்ன மாறுது -2, ஆன்சர் -2. கரெக்டா? அதேமாரி RHL limit x tends to 1 plus f of x, இது -1, சாரி -1, இங்கேயும் -1ல் இருக்குது. அதேமாதிரி இங்கேயும் -1 ஈக்குவல் டு லிமிட் x tends to -1 f of x போல அது போகிறோம் 2x சப்ஸ்டிட் பண்ணால் 2 into -1 ஆன்சர் -2. இது ரெண்டுமே சேமாக வந்துச்சு. அப்படி ரெண்டுமே சேமாக வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ ஓகேவா பார்க்க போகிறோம். அப்போது அட் x equal to 1ல் f of x -1ல் f of x என்னவாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், எங்கே லெஸ் தான் அது ஈக்குவல் டு வந்திருக்கு, -2ல் தான் லெஸ் தான் அது ஈக்குவல் டு வந்திருக்கு. அப்போது -2, அப்போ f of -1னா எக்ஸேல் அப்போனா சேஞ்ச் ஆகாது, -2ஆக தான் இருக்க போகுது. Therefore implies f of x is continuous at x equal to -1. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டுக்கு முடிஞ்சிச்சு ஆன்சர். இப்போ அதே மாதிரி செகண்ட் ஒன் x equal to 2 பார்க்க போகிறோம். லிமிட் LHL லிமிட் x tends to 1 minus f of x நான் வந்திருக்கு 2x. கரெக்டா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் எப்போ நீங்கள் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறீங்களோ அப்போ தான் லிமிட் எழுதாமல் இருக்கணும், அது வரைக்கும் எழுதணும். ஓகேவா? அப்போ இங்கே இந்த ஸ்டெப்னு வந்திருக்கோம். லிமிட் x tends to 1 2x சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 into 1 2. கரெக்டா? அதேமாதிரி RHL பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to 1 plus f of x equal to limit x tends to 1 2 equal to 2. ரெண்டு சேமாக வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வேல்யூ. ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா x equal to 2ல் பார்க்க போகிறோம். எங்கே லெஸ் தான் அது ஈக்குவல் டு வந்திருக்கு, இங்கே தான் வந்திருக்கு. அப்போனா f of x equal to 2x implies f of 2 equal to 2 of 2 equal to 4. ஆனால் நம்ம அட்டு 1 தானே போடணும். அப்போ என்ன வந்திருக்கும் இங்கே 1. அப்போது இந்த இடத்துல 1, இந்த இடத்துலையும் 1, இந்த இடத்துல 2. இப்போ மூணுமே கண்டினியூஸாக வந்து ஒன்றா வந்திருக்கு. நீங்கள் எக்ஸாம் எப்படி சொன்னால் LHL equal to RHL equal to function value எழுதிட்டு therefore f of x is continuous at x equal to 1 அப்படின்னு முடிக்கணும். ஓகேவா? எதனா டவுட் இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா?
Any doubt, mail me infinitymax0104@gmail.com. I will clear your doubt within 24 hours. That's all for today's section. I hope exercise 5.1, sum 13, 14, 15, 6 is clear for you now. Keep practicing mathematical daily. See you in the next video. Thank you.